வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். மகிந்த பாட்டலியின் கூட்டுக் கொள்கை வெளியாகியுள்ள தகவல்கள். சந்திரிகாவின் மனதை கொள்ளைக் கொண்ட தாவேக விஜய். நிதியமைச்சக அதிகாரி மரணம். காவல்துறையினருக்கு கம்மன்பில வழங்கிய பதில். முள்ளிவாய்க்கால் தமிழீழ படுகொலைக்கு பன்னாடுகளிடம் நீதி கோரிய ரவிகரன் எம்பி. அரங்கேறும் அமித்ஷாவின் விளையாட்டு. விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் திருமாவளவன். வளைகுடாவில் பதற்றம். ஈரானிய கொடி ஏந்திய கப்பல் மீது அமெரிக்க போர் விமானம் தாக்குதல். இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க இன்று மின்சக்தி தொடர்பில் தான் ஒரு நிபுணர் என்ற வகையில் மின் உற்பத்தி மற்றும் நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் வீரவசனம் பேசுபவர் மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் ஏற்பட்ட பாரிய நட்டம் தொடர்பிலான தகவல்கள் வெளிவந்துள்ளன. இலங்கை மின்சார சபை லாபத்தில் இயங்கி வந்த போதிலும் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆரம்பகால ஆட்சியில் அது பாரிய நஷ்டத்தில் இயங்கியமை தெரிய வந்திருக்கிறது. கோப் குழுவின் தலைவராக டிஜு குணசேகர இருந்தபோது 2013 ஜூலை 23 அன்று வெளியிடப்பட்ட குழு அறிக்கையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. 2010 ஆண்டில் 4.831 பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியிருந்த மின்சார சபை 2011 ஆண்டில் 19.265 பில்லியன் ரூபாய் என்ற பாரிய நஷ்டத்தை ஒரே வருடத்திற்குள் அடைந்துள்ளது. அதாவது 2010 ஆண்டில் 483 கோடி ரூபாவிற்கும் அதிகமாக இருந்த லாபம் ஒரே வருடத்தில் 1926 கோடி ரூபாவிற்கும் அதிகமான நஷ்டமாக மாற்றப்பட்டுள்ளது. யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்னர் அரசு நிறுவனங்கள் பட்டப்பகலில் கொள்ளையடிக்கப்படுவது போன்ற ஊழல் மோசடிகளுக்கு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. 2010 ஆண்டு முதல் 2013 ஜூன் இறுதி வரை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சராக பாட்டலி சம்பிக்க ரணவக்க பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டசபை தேர்தலில் முதலமைச்சராக தெரிவாகியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய்க்கு இலங்கை நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக செயல்பட்டு சந்திரிகா குமாரதுங்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்தலின் சிறப்பான வெற்றியை பதிவு செய்துள்ளதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு நேற்று அனுப்பி வைத்துள்ள வாழ்த்து கடிதத்தில் சந்திரிகா குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால நட்புறவை இதன்போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா நினைவு கூர்ந்துள்ளார். புதிய ஆட்சியின் கீழ் அந்த உறவுகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். விஜயின் எதிர்கால பணிகளுக்கு தேவையான பலமும் வெற்றியும் கிடைக்க பிரார்த்திப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சின் அதிகாரி ரங்கராஜபக்ஷவின் மரணம் குறித்து அவருடைய மனைவி சந்தேகம் வெளியிட்டதாக தான் கூறிய கருத்தை காவல்துறையினர் மறுத்தமைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்மன்பில பதிலளித்துள்ளார். தன்னுடைய கூற்று வரும் ஊகமல்ல என்றும் அது முறையான ஆவண ஆதாரங்களின் அடிப்படையிலேயே அமைந்திருந்தது என்று அவர் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கூறியிருந்தார். இதற்கு ஆதாரமாக ரங்கராஜபக்ஷவின் பிரேத பரிசோதனையை நடத்துவதற்கான குழு ஒன்றை நியமித்து சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் 2026 மே மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட கடிதத்தை கம்மன்பில சுட்டிக்காட்டினார். ஏப்ரல் 30 நிகழ்ந்து தன்னுடைய கணவரின் மரணம் சந்தேகத்திற்குரியது என ரங்கராஜபக்ஷவின் மனைவி அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாக அந்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக அவர் கூறினார். சாதாரணமாக இத்தகைய தகவல்கள் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்படும் என்ற விபரத்தை மட்டுமே தான் மேலதிகமாக சேர்த்ததாக அவர் இதன்போது விளக்கமளித்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்வரும் மே மாதம் 9ஆம் தேதி குளியாப்பிட்டிய காவல் நிலையத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்குமாறு தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது தன்னிடமுள்ள அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கப் போவதாகவும் உதயன் கம்மன்பில தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் தமிழ் படுகொலை இடம்பெற்று 17 ஆண்டுகள் ஆகியுள்ள போதிலும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான துரைராசா ரவிகரன் பன்னாடுகளிடம் தமிழின படுகொலைக்கான நீதியை கோரியுள்ளார். இறுதிக்கட்ட போர்க்கால பகுதியில் ராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட நிலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினரான ரவிகரன் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மீட்பு புனர்வாழ்வு மற்றும் கடனிறக்க வகையின்மை சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீடு விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறு குறிப்பிட்டார்.
மேலும் கருத்து தெரிவித்த அவர், பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் கடனிறக்க வகையின்மை சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீட்டு விவாதத்திலேயே குறித்த சட்டமூலம் தொடர்பான கருத்துக்களுக்கு செல்ல முன்னர் நீதிக்காக காத்திருக்கும் இனத்தின் குரலாக ஒரு சில கருத்துக்களை பேரவையில் முன்வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தீவிலேயே எங்கள் இனத்தை அளித்த ஓர் ஆயுத போராட்டம் பல நாடுகளின் உதவியோடு இலங்கை அரசால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. கொத்து குண்டுகளிலும் ரசாயன குண்டுகளிலும் உலகப் போரில் அறங்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்டன. எங்கள் தமிழர் தாயகத்தின் நிபுணத்துவங்கள் அழிக்கப்பட்டன. எங்கள் முகவரிகள், அடையாளங்கள் அகற்றெடுக்கப்பட்டன. லட்சக்கணக்கான உறவுகளை போரிலே முள்ளிவாய்க்காலிலே இழந்தோம். ஒரு அரசென்று உங்களிடம் நம்பி ஒப்படைத்த எங்கள் உறவுகளை இன்றளவும் தேடி அலைகின்றோம். எமது உரிமைக்காய், எமது இயல்பு இருப்புக்காய், எமது நலவாழ்வுக்காய் போராடியவர்கள், எங்கள் உறவுகள் இன்றளவும் உங்கள் சிறைகளில் அரசியல் கைதிகளாய் வாடுகின்றனர். எங்களுக்கான நியாயத்துக்காக உங்களிடம் பன்னாடுகளிடமும் நீதிக்காக 17 ஆண்டுகளாக காத்திருக்கின்றோம். ஒரு தீவிலே இவ்வாறு நீதிக்காக, நல்வாழ்வுக்காக காத்திருக்கும் எங்களுக்கான நீதியை தராது நல்லிணக்கம் எவ்வாறு வரும்? இலங்கை அரசின் நல்லிணக்க மறுப்பின் மற்றொரு ஆண்டு வரும் எதிர்வரும் மே மாதம் 18 கடக்கிறது. 6வது வடுக்களோடு நீதியை வேண்டிய வண்ணம் எங்கள் விடுதலை போரிலே உயிர்ந்த எங்கள் மரபர்கள் பொதுமக்களை இப்பேரவையில் நினைவேந்திக் கொள்கின்றோம். எமக்கான நீதியை கடந்த காலங்களில் போல இன்றும் இப்பேரவையின் வாயிலாக பன்னாடுகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தவிக தலைவர் விஜயை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். தனிப்பெரும் கட்சியாக தவிகவை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். எனவே விஜயை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். ஆனால் கவர்னர் மேலும் முடிவு எடுக்காமல் குழப்பம் உருவாவதற்கு இடம் கொடுக்கின்றார். இது ஏற்புடையது அல்ல. 118 எம்எல்ஏக்கள் ஆதரவை காண்பித்துவிட்டு பதவியேற்புக்கு வாருங்கள் என கவர்னர் சொல்ல முடியாது. தவிக தலைவர் விஜய்க்கு பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டும். அமித்ஷா விளையாட்டு தமிழகத்தில் அரங்கேறுகிறது. பாஜக தலையீட்டை தமிழகத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மக்கள் தீர்ப்பின்படி விஜய் முதல் அமைச்சராக பதவியேற்பதுதான் சரி. எங்களுடன் இணைந்து தவிக ஆட்சி அமைக்க விரும்புவதை நாங்கள் பரிசீலிக்கின்றோம். ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது தொடர்பாக விஜய் கடிதம் எழுதினார், போனில் பேசினார், ஆலோசித்து முடிவு செய்வோம் என்று கூறியிருக்கின்றோம் என்று திருமாவளவன் கூறினார். ஓமான் வளைகுடாவில் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடல்சார் முற்றுகையை மீள முயன்ற ஈரானிய கொடி ஏந்திய எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்க கடற்படை போர் விமானம் தாக்குதல் நடத்தி அதனை செயலிழக்க செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய துறைமுகங்களை நோக்கி சென்ற இந்த கப்பல் அமெரிக்க படைகளின் முற்றுகை விதிகளை மீறுவதாக கண்டறியப்பட்டதை அடுத்து அமெரிக்க படையினரால் பலமுறை எச்சரிக்கப்பட்டதாக தெரியவருகிறது. எனினும் கப்பலின் பணியாளர்கள் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் செயற்பட்டமையினால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்தது. இதன்போது அமெரிக்காவின் FA-18 சூப்பர் ஹார்னெட் ரக போர் விமானம் அந்த எண்ணெய் கப்பலின் சுக்கான் பகுதியை நோக்கி தனது 20 மில்லிமீட்டர் பீரங்கியினால் பலமுறை சுட்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அதிரடி நடவடிக்கையை அடுத்து இலக்கு வைக்கப்பட்ட அந்த ஈரானிய எண்ணெய் கப்பல் தற்போது ஈரானை நோக்கி பயணிக்கவில்லை என்பதை அமெரிக்க பாதுகாப்பு தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் ராணுவ அழுத்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.